ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் KY ஃபேமிலி வைப்ஸ். அண்ட் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, அண்ட் கூலெல்லாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் ஆடி மாதத்தில் அதை தான் வந்து பார்க்க போகிறீங்க. அண்ட் வந்து நாங்கள் ஃப்ரைடேவே ஊருக்கு போயிட்டோம். ஸோ ஃப்ரைடே நைட் வந்து இந்த கூலை புளிக்க வைக்கலான்னு சொல்லிட்டு அந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதுக்கு முன்னாடி சாமிக்கு வந்து விளக்கெல்லாம் ஏற்றிட்டு சாமி கும்பிட்டு ஸ்டார்ட் பண்ணோம். அண்ட் வந்து நாங்கள் 2 குண்டானில் வந்து கூலை வந்து புளிக்க வச்சோம். பிகாஸ் அது புளிச்சதுன்னா வந்து பொங்கி ஊற்றிடும். ஸோ அதனால நாங்கள் வந்து 2 குண்டானில் வந்து நாங்கள் புளிக்க வச்சோம் கூலை. ஆனால் அம்மா வந்து மஞ்சள்லாம் போட்டு குங்குமம்லாம் வச்சு அந்த பாத்திரத்தை நல்லா அலங்கரிச்சிட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்து எங்கள் ஆயா தான் வந்து ராகி மாவு வந்து அளவுலாம் வந்து எடுத்து கொடுத்தாங்க. எங்கள் பாட்டி வந்து எங்கள் அம்மாவே வந்து கூழ் புளிக்க வைக்க சொன்னாங்க. அவங்க கைக்கு ஒழுங்காக புளிக்காது, அம்மா கைக்கு புளிக்குன்றதுனால அம்மாவே புளிக்க வைக்க சொன்னாங்க. கட்டிலாம் இல்லாமல் நல்லா தண்ணி போட்டு கரைச்சி கூழுக்கு வந்து ரெடி பண்ணிக்கலாம். அண்ட் இந்த கூழ் கரைக்கும் போதே ஒரு மாதிரி சாக்லேட் ஃப்ளேவரில் ஸ்மெல் வந்துச்சு. ஸோ நல்லா கட்டிலாம் இல்லாமல் 2 பாத்திரத்தில் இருக்க மாவையும் வந்து சூப்பராக கரைச்சாச்சு. ஆனால் அதுக்கப்புறம் வந்து கற்பூரம்லாம் ஏற்றி நாங்கள் சாமிக்கிட்ட வந்து வச்சிட்டோம். அம்மாவும் கற்பூரம்லாம் ஏற்றிட்டு நல்லா சாமியும் கும்பிட்டாங்க. அண்ட் இது வந்து சாட்டர்டே நைட் எடுத்தது. அண்ட் அதே மாதிரி வெளியே அடுப்புலாம் வச்சு குங்குமம் மஞ்சள் எல்லாத்தையும் வச்சு அடுப்பு பற்ற வச்சாச்சு. அப்பா, நான், அம்மா, பாட்டி நாங்கள் எல்லாருமே தான் வந்து கூழ் செய்யறதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். அண்ட் தண்ணியெல்லாம் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சிட்டோம். அண்ட் அந்த கூழ் செய்யறதுக்கு வேண்டிய அரிசியை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சிட்டோம். அந்த தண்ணி நல்லா கொதிக்க விட்டுருணும். அதுக்கப்புறமா தான் வந்து நம்ம இந்த அரிசி, இந்த புளிக்க வச்ச கூழ் இதுவெல்லாம் வந்து போட்டு நம்ம கலரணும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக தண்ணியும் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. நான் அம்மா வந்து ஊற வச்ச அந்த அரிசி இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து அந்த கொதித்த தண்ணியில் வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கள் பாட்டி வந்து அந்த ராகி ஊற வச்சுருந்தோம்ல அதை போட்டு நல்லா கலர ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் மெயின் பார்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நல்லா கலரணும் இந்த கூழை, நான் நல்லா வேகணும். அது வந்து அங்கங்கே கட்டி ஆகிடும். ஸோ நல்லா அடியிலேருந்து அந்த துடுப்பு ஒன்று வச்சுப்பாங்க. ஸோ அந்த காலத்துலேருந்து இந்த அதிரசம் அதெல்லாம் செய்வாங்க இல்லையா, ஸோ அந்த துடுப்பு வச்சு நல்லா வந்து கலரி விட்டுக்கிட்டாங்க. எங்கள் பாட்டி கொஞ்சம் நேரம், எங்கள் அம்மா கொஞ்சம் நேரம், அதுக்கப்புறம் எங்கள் அப்பா. ஸோ மாற்றி மாற்றி வந்து எல்லாம் கலர ஆரம்பிச்சிட்டாங்க. என்னோடய வேலை வந்து இந்த கொஞ்சம் எடுபிடி வேலைலாம் பண்ணிகிட்டு இருந்தேன். தண்ணி எடுத்துகிட்டு வர்றது, அப்புறம் இந்த வீடியோ எடுக்கிறது, இந்த மாதிரி வேலைலாம் பண்ணிவிட்டு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தேன். வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு இந்த கூழ். நாங்கள் இந்த கூழெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் செம்ம மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்படியே காற்றெல்லாம் அடிச்சிட்டு இருந்தது. ஸோ நல்லா சூப்பராக கூழ் செஞ்சு நாங்கள் வந்து வச்சிட்டோம். நெக்ஸ்ட் டே மார்னிங், அதாவது சண்டே. ஸோ இந்த இதில் தான் வந்து நாங்கள் கூழ் ஊற்றணும். மார்னிங்கில் வந்து அம்மா வந்து முனீஸ்வரர் வழிபாடெல்லாம் வந்து பண்ணிட்டாங்க. மொட்டை மாடிக்கு போயிட்டு முனீஸ்வரருக்கு படைச்சு அதெல்லாம் பண்ணிட்டோம். ஸோ அதை ஆல்ரெடி நான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பேன், நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஆனால் என் தம்பி வந்து 4 இலையா 5 இலையா வந்து எடுத்து கொடுத்துட்டு இருந்தான். நான் வந்து அந்த கூழ் குண்டாவில் கட்டுறதுக்காக இந்த தோரணத்தை வந்து நல்லா கட்டிகிட்டு இருந்தேன். எனக்கு நல்லாலாம் கட்ட வராது, சும்மா நானே ஒரு ஃப்ளோவில் கட்ட ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் சூப்பராக கட்டிட்டேன். எங்கள் பாட்டி இன்னும் கட்டு லென்த்தாக வேணும்னாங்க. அதுக்கப்புறம் கட்டிட்டேன். என் தம்பிக்கிட்ட கொடுத்து இந்தாடா அப்படி சொல்லிட்டு நாங்கள் கட்டிகிட்டு இருந்தோம் ஃபன் பண்ணிவிட்டு. அதுக்கப்புறம் வந்து கீரை பொரியல் கூழுக்கு வந்து கொடுக்கணுன்றதுனால கீரை பொரியல் எங்கள் மரத்துலேயே பிரித்த வந்து கீரை தான் இது. சூப்பராக இருக்கும். அம்மா தான் வந்து எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருந்தாங்க. ரொம்ப பிஸியாக போயிட்டு இருந்தது அந்த டேவே. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம புளிக்க வச்சுருந்தோம்ல அந்த கூழ் காசி சாட்டர்டே. ஸோ சண்டே வந்து இதை வந்து கரைக்க ஆரம்பிக்கலான்ட்டு கரைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கூழ் வந்து சூப்பராக வந்துருந்துச்சு, புளிச்சது எல்லாமே சூப்பராக இருந்தது. எங்கள் பாட்டி வந்து என்னென்ன பண்ணோம் சொல்லிட்டு இருந்தாங்க. எங்கள் பாட்டி வந்து எவ்வளோ உப்பு வேணுமோ அதெல்லாம் போட்டுட்டாங்க. எங்கள் அம்மா வந்து கரைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் அம்மா வலையில் அவுக்கணுமா கேட்டாங்க. எங்கள் பாட்டி வேணாம் போட்டிருக்க வலையெல்லாம் அவுக்க வேணாம், அப்படியே கரை அப்படி சொல்லிட்டு எங்கள் அம்மா நல்லா கரைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கட்டிலாம் இல்லாமல் நல்லா வந்து எங்கள் பாட்டியும் அங்கே வந்து நல்லா குடஞ்சி விட அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த அளவுக்கு கட்டியான பக்குவத்துக்கு கரைச்சாச்சு. சூப்பராக கரைச்சி வச்சாச்சா. அண்ட் இதுக்கப்புறம் வந்து அந்த
கூழோட அந்த குண்டாக்கெலாம் வந்து அலங்கரிச்சிட்டு இருந்தாங்க. லைக் மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வச்சு இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் ஒரு பக்கம் ரெடியாக இருக்குது, கீரை அப்புறம் மொச்சை பயிரெலாம் போட்டு முருங்கைக்காயெலாம் போட்டு சூப்பராக கருவாட்டு குழம்பும் ரெடியாக இருக்குது. ஸோ நம்ம கூழ் கொடுக்குறவங்க எல்லாருக்கும் இதெல்லாம் கொடுக்கணும், அதனால சூப்பராக அம்மா ரெடி பண்ணிட்டாங்க. அண்ட் பாயசமும் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம படையல் போட்டுருணும்னு சொல்லிட்டு செஞ்சு வச்ச கூழ் அப்புறம் மாவு இந்த வெள்ளை பொங்கல் எல்லாமே வச்சு சூப்பராக சாமி கும்பிட்டோம். எங்கள் பாட்டியை சிரிக்க சொன்னால் ஈன்னு சிரிக்கிறாங்க. அண்ட் விளக்கெல்லாம் ஏற்றி சூப்பராக சாமிக்கு வந்து படைச்சிட்டோம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து நான் கட்டின அந்த வேப்பிலை தோரணம் இருக்குல்ல, அது வந்து அப்பா அட்ஜஸ்ட் பண்ணி அந்த குண்டால வந்து கட்டிகிட்டு இருந்தார். ஸோ இப்போ நாங்கள் ஆனியன் போடல, ஏன்னா வந்து கொடுக்கும் போது போட்டுக்கலாம் நீத்துறோன்னு சொல்லிட்டு போடலை. ஆனால் அம்மாவும் அப்போம் சாமியெல்லாம் கும்பிட்டு கூழ் அந்த மாவு எல்லாத்தையும் படைச்சி சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் கற்பூரம் வந்து சாமி எல்லாத்துக்குமே காமிச்சிட்டு எங்கள் எல்லாருக்கும் வந்து தீபார்த்தனைலாம் கொடுத்து காமிச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் வீடு ஃபுல்லாக வந்து தீபார்த்தனைலாம் காமிச்சிட்டு இருந்தாங்க. அண்ட் உங்கள் வீட்டில் இந்த மாதிரிலாம் சாமி கும்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வெளியே வாசல்லாம் இருக்கும்ல, அங்கெல்லாம் வந்து காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து இங்கே நம்ம கூழ் ரெடி பண்ணி வச்சுக்கலாம், அதுக்கும் வந்து தீபார்த்தனை காமிச்சாங்க. எங்கள் பாட்டி பாருங்கள் கையில் அரிசி மாவு அந்த வெல்லம் இருக்குல்ல அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க ரெடியாக. அப்புறம் வெளியே வந்து சூரியனுக்கும் காமிச்சு சாமி வந்து நல்லா கும்பிட்டாங்க. அண்ட் 1:30க்காக தான் வந்து நாங்கள் கூழ் ஊற்ற ஸ்டார்ட் பண்ணோம். அப்பா வந்து அதெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. எனக்கும் ரொம்ப பசி எடுக்க ஆரம்பிச்சு. ஸோ கொஞ்சம் பாடியை கூல் பண்ணலான்ட்டு ஒரு பவண்டா குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் அம்மா வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எல்லாருக்கும் கொடுக்குற டைமில் தயிர் வெங்காயம்லாம் போட்டால் அந்த கூழ் நீர்க்காமல் நல்லா இருக்கும்ன்றதுனால அப்படி போட்டாங்க. நாங்கள் ரொம்ப தண்ணிலாம் ஊற்றி பண்ணல. அவங்க வீட்டுக்கு நாங்கள் கூழ் ஊற்றுனதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு போய் அவங்களுக்கு வேண்டிய அளவுக்கு கரைச்சிப்பாங்க தண்ணியாக கூட. ஸோ நாங்கள் நல்லா கட்டியாக தான் வந்து கூழ் ஊற்றினோம். கொடுக்கறதுக்கு முன்னாடி தான் தயிரும் அந்த வெங்காயமும் போட்டோம். ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் விளக்கெல்லாம் ஏற்றி சாமியெல்லாம் கும்பிட்டாங்க. எனக்கு இது கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு. நான் சின்ன வயசில் இருக்கும்போது எங்கள் பாட்டி தாத்தா தான் வந்து இதெல்லாம் பண்ணாங்க. இப்போ எங்கள் அம்மா அப்பா பண்ணும்போது நாங்கள் அதை பார்த்து கற்றுக்குறோம். ஆனால் அதுக்கப்புறம் வந்து எங்கள் பாட்டி வந்து எல்லாருக்கும் சொல்லிட்டு வந்திருந்தாங்க, இந்த மாதிரி கூழ் ஊத்துறமா வந்துடுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ எல்லோரும் வந்து கூழெல்லாம் வாங்கிட்டு அப்புறம் கீரை கருவாட்டு குழம்பு இதெல்லாம் வாங்கிட்டு போனாங்க. அண்ட் எல்லாருக்கும் சூப்பராக வந்து கூழெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் வந்து என்னென்னா கும்பம் போடுற விலாகோடு உங்களை பார்க்குறேன். ஸோ அது வந்து ஈவினிங் மேலே தான் வந்து நாங்கள் ரெடி பண்ணோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.